வணக்கம் வியூவர்ஸ். இன்னைக்கு ஜிஎஸ்டில ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் பத்தி நம்ம பேச போறோம். ஜிஎஸ்டில இன்புட் டாக்ஸ் கிரெடிட் ஒரு பெரிய விஷயம். அதுல நிறைய இடத்துல டிலே ஆயிடுது. அந்த டிலேனால நிறைய கன்ஃபியூஷன் இருக்கு, நிறைய குழப்பங்கள் இருக்கு. பிளஸ் அந்த ஜிஎஸ்டில நம்ம ஃபைல் லேட்டா இன்புட் டாக்ஸ் கிரெடிட் எடுத்தா அதோட இம்பாக்ட் இன்கம் டாக்ஸ்லயும் இருக்கு. ஸோ இந்த வீடியோல இது பத்தி ஃபுல்லா நம்ம டீடைல்டா பேச போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் சார், இன்புட் டாக்ஸ் கிரெடிட் நாம எப்போ வேணாலும் எடுக்கலாமா? இன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ணி நான் 5 வருஷம் கூட எடுக்கலாமா? இல்லைங்க, அது ஒரு டைம் லிமிட் இருக்கு. ஸோ இந்த டைம் லிமிட் என்னது? ஸோ கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ நீங்க ஒரு பர்டிகுலர் மந்த்ஸ் ஜனவரி 2020 நீங்க ஏதோ பர்ச்சேஸ் பண்ணீங்க. ஸோ நார்மலா நீங்க ஜனவரி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது நீங்க அதை இன்புட் டாக்ஸ் கிரெடிட் கிளைம் பண்ணலாம். பட் சம் ரீசன் நீங்க அதை மிஸ் பண்ணிட்டீங்க. ஸோ அதுக்கு ஜெனரலா நீங்க எப்போ அது தெரியுதோ அதுக்கு அடுத்த மாசமோ அந்த மாதிரி எடுக்கலாம். பட் அதுக்கு ஒரு மேக்சிமம் டைம் லிமிட் கொடுத்துருக்காங்க. மேக்சிமம் டைம் லிமிட் அந்த நிதி ஆண்டுல ஃபைல் பண்ற வேற எந்த மாசம் ரிட்டர்ன்லயும் நீங்க எடுக்கலாம். பிளஸ் 6 months. ஸோ அதுக்கு அடுத்த நிதி ஆண்டோட செப்டம்பரோட ரிட்டர்ன் அது அக்டோபர் 20 தான் டியூ. அது வரைக்கும் நீங்க நார்மலா கிளைம் பண்ணலாம். அதுக்கு இன்னொரு டைம் லிமிட் போட்டிருக்காங்க, ஆனுவல் ரிட்டர்ன். நம்ம ஜெனரலி ஆனுவல் ரிட்டர்ன் டைம் லிமிட் 31 December. பட் யாராவது சீக்கிரமா ரிட்டர்ன் ஆனுவல் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிட்டாங்கன்னா தென் அந்த ஆனுவல் ரிட்டர்ன் வரைக்கும் டேட் தான் கவுண்ட் ஆகும். லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் 17-18 நமக்கு ஜிஎஸ்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த இயருக்கு ஜெனரலா இந்த ரூல் பிரகாரம் பாத்தீங்கன்னா நமக்கு மேக்ஸிமம் டைம் லிமிட் 20th October 2018. பட் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, அது ஃபர்ஸ்ட் இயர் இருக்கனால they had given time extension. டைம் எக்ஸ்டென்ஷன் எது வரைக்கும் கொடுத்தாங்க? சார், நீங்க GSTR1 மந்த்லி ஃபைல் பண்ணா தென் 10th April 2019. நீங்க GSTR1 குவார்டர்லி ஃபைல் பண்ணா 30th April 2019. ஸோ இந்த ரெண்டு டேட்டுக்குள்ள நீங்க ஃபினான்ஷியல் இயர் 17-18 ஓட ஏதாவது இன்புட் டாக்ஸ் கிரெடிட் கிளைம் பண்றது விட்டுட்டீங்கன்னா நீங்க ஃபைல் பண்ணலாம், கிளைம் பண்ணலாம். இதே மாதிரி ஃபினான்ஷியல் இயர் 18-19 இதுக்கு இது வரைக்கும் எந்த எக்ஸ்டென்ஷனும் கொடுக்கல. ஸோ அதோட மேக்ஸிமம் டியூ டேட் 20th October 2019 தான். ஸோ அது வரைக்கும் நீங்க கிளைம் பண்ணலாம். இந்த கரண்ட் நிதியாண்டு, இப்போ ஓடுற நிதியாண்டு ஃபினான்ஷியல் இயர் 19-20 இதுக்கு இப்போ இருக்கிற டியூ டேட் October 20, 2020. இல்ல நீங்க அதோட ஆனுவல் ரிட்டர்ன் சீக்கிரமா ஃபைல் பண்ணிட்டீங்கன்னா அது வரைக்கும் டேட் தான். ஸோ இதுதான் டைம் லிமிட் பிராட் லெவல்ல இருக்கு. இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கலாம். பட் நீங்க உட்காந்து இது கொஞ்சம் எழுதி அனலைஸ் பண்ணா உங்களுக்கு இதோட லாஜிக் சிம்பிளா புரிஞ்சிடும். இப்போ இதுலயும் வேற நிறைய இஷ்யூஸ் வருது. என்ன இஷ்யூஸ்? சார், நாங்க ஏதாவது ஜிஎஸ்டில இன்புட் கிளைம் பண்ணல, பட் நாங்க GSTR 2A இன்புட் என்னோட சப்ளையர் ஃபைல் பண்ணிட்டாரு, நான் எழுத மறந்துட்டேன். அதுக்கு என்ன டைம் லிமிட்? அதுக்கும் இதே சேம் டைம் லிமிட் தான் உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட், நிறைய பேர் அவங்க ஜிஎஸ்டி ரிட்டர்ன் தாமதமா ரிட்டர்ன் ஃபைல் பண்றாங்க. சோ சப்போஸ் March 2019 அதோட GST 3B ரிட்டர்ன் ஃபார் சம் ரீசன் நீங்க ஃபைல் பண்ணல. இப்போ ஜனவரி 2020 போய் நீங்க அதை ஃபைல் பண்ண போறீங்க. சோ அந்த மார்ச்சோட இன்புட் டாக்ஸ் கிரெடிட் அது இப்போ நீங்க கிளைம் பண்ணலாமா? அதோட ஆன்சர் இல்ல, நீங்க பண்ண முடியாது. மார்ச்சோட ரிட்டர்ன் அக்டோபர் 20th வரைக்கும் நீங்க ஃபைல் பண்ணிருந்தா நீங்க கிளைம் பண்ணலாம். ஆனா March 19 ரிட்டர்ன் நீங்க இப்போ ஃபைல் பண்ணா you have crossed the due date. நீங்க ரிட்டர்ன் ஃபைல் பண்ணா நீங்க இன்புட் டாக்ஸ் கிரெடிட் கிளைம் பண்ண முடியாது. சோ இன் கேஸ் நீங்க ரிட்டர்ன் லேட்டா ஃபைல் பண்ணி இன்புட் டாக்ஸ் கிரெடிட் கிளைம் பண்ணா ஆபீசர் உங்களுக்கு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணலாம். they may tell you that சார், நீங்க உங்க டியூ டேட் உங்களுக்கு கொடுத்த டியூ டேட்டுக்கு அப்புறமா தான் நீங்க கிளைம் போட்டிருக்கீங்க. சோ ப்ளீஸ் நீங்க கிளைம் பண்ண இன்புட் டாக்ஸ் கிரெடிட்டை ரிவர்ஸ் பண்ணுங்க அண்ட் பே வித் இன்ட்ரெஸ்ட். இப்போ ரீசெண்டா கொஞ்சம் ஆபீசர்ஸ் இந்த மாதிரி நோட்டீஸ் இஷ்யூ பண்ணிருக்காங்க. இது ஆல் இந்தியா ஆகுற மாதிரி ஆப்ஷன் இருக்கு. சோ உங்க ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது இன்புட் டாக்ஸ் கிரெடிட் கரெக்டா ஃபைல் பண்ணுங்க.
நெக்ஸ்ட் ஒன் வந்து சார் நாங்க இன்புட் டாக்ஸ் கிரெடிட் ஒரு நிதி ஆண்டோட நெக்ஸ்ட் நிதி ஆண்டுல நம்ம கிளைம் பண்றோம், அதனால இன்கம் டாக்ஸ்னால மேல என்ன இம்பாக்ட்? சப்போஸ் ஒரு நிதி ஆண்டுல நீங்க கிளைம் பண்ற இன்புட் டாக்ஸ் கிரெடிட்டை ஷார்ட்டா கிளைம் பண்ணீங்க அண்ட் உங்க இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ல ஃபைல் பண்ணிட்டீங்க, நெக்ஸ்ட் இயர் இதை எக்ஸஸா நீங்க கிளைம் பண்ணா அது அந்த இயரோட இன்கம். அது எய்தர் எக்ஸ்பென்சஸ்ல நீங்க கம்மி காமிக்கலாம், இல்ல அதர் இன்கம்ல போட்டு அதோட இன்கம் டாக்ஸை கரெக்டா நீங்க கட்டணும். ஸோ இந்த மாதிரி நீங்க கரெக்டா நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி உங்க ரிட்டர்னை நீங்க ஃபைல் பண்ணலாம். தேங்க்யூ, வணக்கம்.